ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சோதனை காலத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டுமென்றுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அன்பு குழந்தையே, உன்னுடைய போராட்டமான இந்த வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் இருந்தது, அதனால் நீ எத்தனை வேதனைகளை எல்லாம் அனுபவித்தாய் என்பதையெல்லாம் உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். இப்போது உனக்கு அதற்கான நல்ல தீர்வினை தரத்தான் உன் கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னுடைய ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நீ என் மீது கொண்ட சந்தேகத்திற்கு நான் சவால் விட்டும் சொல்லிவிடுகின்றேன். இன்னும் 2 நாட்களில் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் உன் கைமேல் பலன் கிடைக்கப் போகின்றது. அதை நிச்சயமாக உன் கண்கூடாக நீ காணத்தான் போகின்றாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் வாக்கினை நீ நம்பிக்கையோடு கேட்பாயானால் இது உன் வாழ்க்கையில் நடப்பது என்பது சாத்தியமாகும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் தன்னுடைய செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கான நல்லது எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகிறேன். என் செல்ல குழந்தையே, இத்தனை நாட்களும் பொறுமையோடு நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய அந்த காத்திருப்பிற்கு நிச்சயமாக இன்னும் 2 நாட்களில் உனக்கான பலன் நீ அனுபவிக்கப் போகிறாய். உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாக போகிறது. நீ நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டிய காலகட்டமும் வந்துவிட்டது. அதையெல்லாம் நல்லபடியாக நீ முடிக்கும் தருவாயில் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதனால் நீ ஒரு நாளும் இதுதான் நமக்கு கிடைக்கப் போகிறதே என்று சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. நீ எப்பொழுதும் போல உன்னுடைய கடமைகளை எல்லாம் திறம்பட செய்து வர வேண்டும். என் குழந்தையே, இன்னும் 2 நாட்கள் தானே, நாம் நினைத்ததை எல்லாம் அடைந்து விடலாம் என்று நீயாக ஓய்வெடுத்து விட நினைக்காதே. என் குழந்தையே, உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஊக்கமும் உன்னுடைய விடாமுயற்சியும் உன் மனதில் ஏற்படுகின்ற நல்ல எண்ணங்களும் இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிகளும் தான் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. நான் உன்னோடு துணை இருக்கின்ற இந்த வேளையில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவது என்பது நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. இந்த அப்பன் உன்னால் விஷயம் முடியும் என்று சொல்லிவிட்டேன் என்ற பிறகு நீ அதை முயற்சி செய்யாமல் பாதியிலே விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய மனதை எப்பொழுதும் நீ தளர விடாமல் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் இதுவரை உனக்கு சில தோல்விகள் எல்லாம் வந்திருக்கலாம். அந்த தோல்விகள் எல்லாம் உனக்கான அனுபவ பாடங்கள். இத்தனை பாடத்தையும் நீ கற்றுவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? அதுவே உனக்கான முதல் வெற்றி என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அன்பு குழந்தையே, இதுவரை உனக்குள் வந்த தோல்விகள் எல்லாம் சில தயக்கங்களாலும் உன்னுடைய மனதை நீ தளர விட்டதாலும் உன் கூடவே இருந்து சிலர் செய்த சூழ்ச்சிகளாலும் தான் எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்பட்டு உன்னிடத்தில் தோல்விகள் வந்து சேர்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதிகப்படியாக உன்னை குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். உன்னை குழப்புவதற்கென்று அவர்கள் தன்னுடைய வேலையை ஒவ்வொரு நாளும் வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குழப்பங்களை உன்னிடத்தில் தந்துவிட்டால் நீ அங்கே நிச்சயமாக சோர்ந்து விடுவாய் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அவர்களினுடைய எண்ணம் வெற்றி அடைவதற்கு நீ ஒரு நாளும் இடம் கொடுத்து விடாதே. உன் அப்பன் உன்னை பலமுறை எச்சரித்து கொண்டேதான் இருக்கிறேன். நீ இது போன்ற தவறுகளை மீண்டும் ஒரு முறை செய்துவிடக்கூடாது. யார் பேச்சையும் கேட்கக்கூடாது என்று உன்னிடத்தில் சொல்லவில்லை. யார் என்ன சொன்னாலும் எதுவெல்லாம் சரி, எதுவெல்லாம் செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்று உனக்கே தெரியுமல்லவா? அதன்படியும் உன்னுடைய மனசாட்சியின்படியும் நீ நடந்து கொண்டால் போதும். என் தங்கமே, உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் உன்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ளவில்லை. நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து அவர்கள் மனம் வருந்தவில்லை, சந்தோஷம்தான் படுகிறார்கள் என்று இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். சிலர் உன்னிடத்தில் பேசுவது இல்லை என்று அவர்களையே நினைத்து உன்னுடைய மனதை நீயாகவே காயப்படுத்தி கொள்ளாதே.
உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் நிச்சயமாக உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு உன்னை தேடி ஓடி வருவார்கள். நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இத்தகைய நிலையை அடைந்தாய் என்று ஆச்சரியத்தோடு உன்னுடன் வந்து சேர்ந்து கொள்வார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைந்த பிறகு உன்னுடைய உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அவர்களிடத்தில் அதிகமாகத்தான் போகிறது. என் குழந்தையே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உண்மையான உறவுகளை மட்டும் நீ சரியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சமயத்திற்கு தகுந்தது போல உன்னிடத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளும் உறவுகளை எல்லாம் ஒரு நாளும் நீ முழுமையாக நம்பிவிடாதே. ஏனென்றால் அவர்களுடைய எண்ணம் உன்னுடைய புகழ், உன்னுடைய பணம், உன்னுடைய செல்வாக்கு இது இருந்தால் மட்டும்தான் உன்னோடு ஒட்டி கொண்டிருப்பார்கள். அது உன்னிடத்தில் இல்லை என்றால் ஒரு நாளும் உன்னை மதிக்கவும் மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதில் அதிகமான இடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பணத்தினை கண்டு வரும் உறவுகளை ஒரு நாளும் உண்மை என்று நம்பிவிடாதே. அவர்களுடைய உறவானது என்றுமே உனக்கு நிலைத்து நிற்காது. என் குழந்தையே, நீ கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு தருவதற்கு சில நல்ல அறிகுறிகளையும் இன்று உனக்கு காட்டப் போகிறேன். எந்த விஷயம் உனக்கு வேண்டுமென்று இந்த அப்பனிடத்தில் வந்து ஏங்கி தவித்து நின்றாயோ, உன்னுடைய ஏக்கத்தை எல்லாம் என்னிடத்தில் வந்து சொல்லி அழுதாயோ, அதையெல்லாம் நிச்சயமாக தீர்த்து கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு குழந்தையே, உனக்கு அறிமுகமில்லாத ஒரு நபர் மூலமாக இன்னும் சில மணி நேரத்தில் உனக்கான உதவி ஒன்று கிடைக்கத்தான் போகிறது. இதை ஒரு அறிகுறியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன் அப்பன் உன்னை மீட்டெடுத்து உன்னை கரை சேர்த்து விடத்தான் போகிறேன். இந்த அப்பனையே கதி என்று நினைத்திருக்கும் குழந்தைகளை நான் நிச்சயமாக ஒருபோதும் தனியே விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய மனம் உடைகின்ற நிலை வந்தாலும், நீ தாழ்ந்து போகின்ற நிலை வந்தாலும், இனிமேல் உன்னால் எழுந்திருக்கவே முடியாது என்கின்ற நிலை வந்தாலும், என் குழந்தையே, நீ ஒரு நாளும் கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்கான தைரியத்தையும் நம்பிக்கையும் ஒவ்வொரு நொடியும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்பனே கருப்பா என்று ஒரு முறை மனதார நீ என்னை அழைத்து விட்டால் போதும், உன்னிடத்தில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் போக்கும்படி இந்த கருப்பண்ணசாமி செய்து கொடுப்பேன். என் பிள்ளையே, நீ எடுத்த காரியங்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சிகரமாக முடியத்தான் போகின்றது. எந்த விஷயங்களை எல்லாம் நீ முடியாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் முடித்து வைத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் இந்த கருப்பண்ணசாமி செய்து கொடுக்கத்தான் போகிறேன். அதனால் உன்னுடைய வேலைகளை நீ எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செய்து கொண்டு நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.